இந்த வீடியோல நம்ம அதிக அயர்ன் சத்துள்ள கருப்பு சுண்டல வச்சு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போறோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே ஈஸி. இன்ஸ்டன்ட்டா நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலும், 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசியும் ஒரு 7 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. சாப்பாடு அரிசி வேண்டாம்னா நீங்க இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். 7 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு சுண்டல் ரெசிபி மாரி நீங்க பச்சை பயிறுமே ட்ரை பண்ணலாம். 2த்துக்குமே ஒரே மெத்தட் தான். ஆல்ரெடி பச்சை பயிறு வீடியோ நான் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இத வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா வந்து திக்கா இருக்கும். நீங்க வந்து இப்போ இதில தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்க கூடாது. தோசை மாவு அளவுக்கும் இல்லாம, இட்லி மாவு அளவுக்கும் இல்லாம, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா போதும். இதில வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு, கலந்து வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் இத நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு, இப்ப நம்ம இதில தோசை ஊத்திக்கலாம். நார்மலா நீங்க அரிசி மாவுல தோசை சுட்டா எப்படி சுடுவீங்களோ, அதே மாரி இத சுட்டா கரெக்ட்டா வரும். வெள்ள மாவுல தோசை சுட்டு சாப்பிடுறத விட, இந்த மாரி சுண்டல்கள வச்சும், பச்சை பயிறு வச்சும் நீங்க சுட்டு சாப்பிடுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2 பக்கமும் அட்லீஸ்ட் ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் ஆச்சும் குக் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த சுண்டல் நல்லா குக் ஆகும். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க வந்து கார சட்னி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லன்னா வந்து தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிரிஸ்பியா வரும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியா கம்மியான நேரத்தில நம்ம இத செஞ்சு முடிச்சிடலாம். ஒருத்தருக்கு 2 தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அவ்வளோதான் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். தேங்க் யூ.